வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல கார சாரமாக ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ஈரல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டும் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு மிளகை நல்லா கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு 1/4 கிலோ ஈரலை சேர்த்துருங்க. அதில் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. இப்போது ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ண பூண்டு, நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு தூளை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகுத்தூள். இப்போது வேக வச்சுருக்க அந்த ஈரலை சேர்த்துடலாம். தண்ணிலாம் நல்லா வத்தட்டும். இந்த மிளகோட ஃப்ளேவரோட சேர்ந்து நல்லா வேகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, வேக வச்ச தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்து இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. தொக்கு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்துருச்சு. நல்ல காரச்சாரமான ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். மிளகு வறுவலை பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. அந்த மிளகோட வாசத்தோடையும் கருவேப்பிலையோட வாசத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.